எது குரோயன் கார்டனுக்கு பார்ட் 2வா கைஸ்? பார்த்தீங்கன்னா குரோயே கார்டனுக்கு பார்ட் 2 இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பண்ண போகிறோம்னா குரோயே கார்டன் பார்ட் 2, அதாவது குரோயே கார்டன் 2. ஸோ குரோயே கார்டன் மாதிரி தாங்க இருக்குது, பட் ஆனால் பிளாட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்வென்ட்ரி செல் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் கேரட் போட்டேன், ஆனால் தான் நான் வந்து இப்போ செல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $6 கிடச்சிது. ஸோ திரும்பி போய்ட்டு நம்ம சீடு வாங்குவோமா? கொஞ்சம் ஆல்டர் பண்ணிடுறாங்க எல்லா ரேட்டுமே. என்னென்ன சீடு இருக்குன்னு பார்க்கலாமா? எது இருக்கிறதுலே பெருசு ட்ராகன் பிரீத், அது சூப்பர். நிறைய இருக்குது. இது ஸ்டாக்கில் இருக்கு, ஆனால் நம்மளால வாங்க முடியாது, அவ்வளோ காசு இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு கேரட்ஸ் வாங்குவோம். இருக்கிற காசு எல்லாத்துக்கும் கேரட்ஸ் வாங்கி இப்போ நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். கைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது போலங்க. இதுதாங்க பிளாட் சைஸு, புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் குரோயே கார்டனில் சூப்பராக இருக்குங்க, நல்லா பெருசாக. பட் ஆனால் அவங்க வந்து அப்டேட்டை சொதப்பிட்டானுங்க, அதனால தான் இந்த கேம் போயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இவனுங்க அப்டேட்டில் சொதப்பாமல் கொஞ்சம் சூப்பராக பண்ணால் இந்த கேமும் கொஞ்சம் நல்லா போவோம். ஓகே கைஸ், இப்போ வளர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். போய்ட்டு செக் பண்ணுவோம் எதுனா நம்ம பிளாட்டு. ஓகே, இப்படியே கொடுத்தா போயிடலாம் கைஸ். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் கைஸ், நீங்கள் போட்டிருக்கு. ஓகே, பிரச்சனையே இல்லை கைஸ். நம்மளுக்கு கேரட் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க கைஸ். கேஜி கணக்கை பொறுத்து தான் இது செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செல்லுக்கு போயிடலாம். செல்லுக்கு போயிட்டு செல் மை இன்வென்ட்ரி கேட்குறேன் கைஸ். 158 rupees கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம்? ஸ்ட்ராபெரி சீட்ஸ் ஒரு 4 வாங்கலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெரி சீடு வாங்கிட்டோம். ஸோ ஸ்ட்ராபெரி சீடை நம்ம கார்டனில் போடுவோம். ஓகேவா கைஸ்? இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இன்னும் நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ ஒரு சில சீட்ஸ் நம்ம வாங்கி போகணும். நம்ம நினச்சா இன்னும் நிறைய சீட்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தூளிப் சீடு வாங்கலாம். கைஸ், டொமேட்டோ சீடு வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும், பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ₹1 கம்மியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் 1 rupee. ஸோ எல்லாமே வேல்யூ தான். துளிப் சீடு இருக்குது. ஸோ துளிப் சீடு எடுத்து மலைச்சாரல் மாரி போட்டுவிட்ருவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவோடைய ரீச் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் இதோடைய பார்ட் 2 வரும். அதையும் சொல்லிடுறேன், ஸ்கேரி கிராசரி பார்ட் 2 வரும் கைஸ், கன்ஃபார்ம் வரும். இது இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ சாட்டர்டே வருதுன்னா அது சண்டே வந்துடும் கைஸ், பிரச்சனையே வேணாம். ஸோ கைஸ், இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த கேமில் நைட் ஆனால் ஸ்டீல் பண்ணுவாங்களாம். இன்னும் 2 minutes தான் நம்மளுக்கு டே. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு எதனா இருக்குதான்னு பார்க்கலாமா? இவனுக்கிட்ட நம்ம ஸ்டீல் பண்ணலாம். ஸோ இவன் ப்ளூபெரிஸ் வச்சுருக்கான், நம்மளே இப்போ வாங்கிடுவோம். எதுக்கு அவனுக்கிட்ட நம்ம ஸ்டீல் பண்ணிவிட்டு? ஐயோ கைஸ், ஹாரஸ் பண்ணுறான் இருக்குது கைஸ். இப்படி ஹாரஸ் பண்ணுறதுலாம் இருக்குது, பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஸோ குரோயே கார்டன்லேருந்து எல்லாமே இப்போது இருக்குது. ஸோ காப்பி அடிச்சிருக்கானுங்க, ப்ளஸ் கொஞ்சம் புதுசாக எடுத்து வந்துருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங் ரோப்ளாக்ஸ் கேமில் ட்ரெண்டிங்கே இவனுங்க தான். இவங்க கேட்குறாங்க கைஸ், காப்பி அடிச்சாங்கன்ட்டு கைஸ். ஆமாம், எனக்கு குரோயே கார்டன் தான் கைஸ் முதல்ல வந்துச்சு, அப்புறம் தான் இதெல்லாம் சாமியை சேர்ந்து பண்ணாங்க. அப்படியா ப்ளீஸ்? ஜான்லும் சாமியை சேர்ந்து பண்ணாங்களா? இது உண்மையா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டொமேட்டோ சீடு வாங்கியிருக்கோம். பேம்பு சீடு 700. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1K கிடைக்கும், பட் ஆனால் இங்கே 700 காஸ்ட்டே. ஸோ இன்னொரு ப்ளூபெரி வாங்குவோம். எஸ், இப்போ கார்டன் போகிறோம் கைஸ். கேரட் மாதிரி இல்லை கைஸ், இது கைஸ் கோல்டன் ஸ்ட்ராபெரி. ஸோ ஓகே, நம்ம ஒன்றும் இல்லை, ப்ளூபெரி போடலாம். ப்ளூபெரி 2 போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா? ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கார்டன் கைஸ், இப்போ நம்ம இந்த கார்டன்லேயே தொட்டுட்டு இருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ நான் போய்ட்டு செல்லுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், செல்லுக்கு போயிட்டு செல்மை இன்வென்ட்ரி கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், 610 rupees கிடச்சிருக்கு. ஸோ சீட்ஸ்க்கு போகிறேன். சீட்ஸ்க்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சீட்டில் ஷாப்பில் இருக்கிற ஆள் கூட வாங்கலாம் கைஸ். டொமேட்டோ சீட் 2 இருக்குது, அந்த டொமேட்டோ சீட் 2த்தையுமே வாங்கிடுறேன். ஓகே, அடுத்து கேரட் சீட் $1 அது வாங்கிடுறேன். அடுத்து ஸ்ட்ராபெரி சீட் வாங்கிடலாம். ஓகே, ரீஸ்டாக் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஆகிடலாம். ஸோ இன்னும்
1 மினிட்ல நைட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட திருட வந்துடுவானுங்க. கைஸ் இதை பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி வந்துச்சு. இந்த சைடு நம்ம என்னடா செடி போட்டோம். சரி ஞாபகம் இல்லை கைஸ், உங்ககிட்ட பேசிட்டே மறந்துடுறேன். இப்படி போட்டுருவோம். கைஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இப்படி போட்டுறேன். அடுத்து டொமேட்டோ சீட் போட்டுடலாம். அடுத்து கேரட் சீட். கைஸ் ப்ளூபெரி வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஓகே இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாமா? கைஸ் நல்லாவே இருக்குது கைஸ். இந்த கேமு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தருது. ஸோ அப்போ 2025ல் இந்த மாதத்தில் நம்ம என்ன கேம் விளையாடணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். க்ரோயோ கார்டன் தான் விளையாடிருக்கோம் ரோப்ளாக்ஸில். ஸோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை இது தருது. மேபி இந்த கேம் வந்து அந்த பழைய க்ரோயோ கார்டன் மாதிரி சொதப்பாமல் கொஞ்சம் சூப்பராக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த பிரெயின் ராட் கேம்ஸ் சும்மா இருக்க மாட்டானுங்க, அவனுங்க வேறு குறுக்கில் வந்துடுவானுங்க. பிரெயின் ராட் கேம்லாம் எப்போ போவோம் தாங்க இஷ்டம் பார்த்துருங்க. இந்த ட்ரெண்டு ஒரு வருஷமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஷாப் ரீஸ்டாக் ஆகிடுச்சு. சீட்ஸ் போவோம் கைஸ். உங்களுக்கு பிரெயின் ராட் கேம்ஸ் வேணுமா வேணாமான்னு கமெண்ட் சொல்லுங்கள். அது இருக்கிறது பிரச்சனையா இல்லை ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்றீங்களா? ஓகே கைஸ் வாங்கிக்கலாம். டூலிப் வந்துட்டு வாங்கிக்கலாம் கைஸ். ஸ்டாக் காசு இல்லை கைஸ் நம்மக்கிட்ட. ஒன்றும் இல்லை போயிட்டு நைட் ஆயிடுச்சுங்க. இங்கேயும் மியூட்டேஷன் இருக்குது, அது சொல்ல மாட்டேன். இங்கேயும் மியூட்டேஷன் இருக்குது. ஸோ நைட் ஆயிடுச்சு. இது திருட வேறு ஆரம்பிச்சுன்னா தர்ஸ்மே கம்முன்னு போட்டானுங்களா? இல்லை கைஸ் நம்ம போயிட்டு கார்டனில் போயிட்டு சேஃப்டியாக இருந்துப்போம். ஷவல் எடுத்துப்போம். எஸ் கைஸ் அடிக்க முடியுது. இதை வச்சு ஷவல் வச்சு அடிக்கலாம் போல். ஸோ இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கேமில் நம்ம ஒரு டைக்கூன் மாஸ்டராக மாறலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ் நம்ம கார்டன் வந்து இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்யூச்சரில் மேபி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க கைஸ் பெட்டு 20,000 போங்கடா கைஸ். பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சும்மா இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நம்ம எதுக்கு போய் அடிக்கணும்? நான் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு செல் பண்ணிடுறேன் கைஸ் இன்வென்ட்ரி. ஏன்னா கைஸ் இப்போ என்ன பண்ணுறேன், சீடுக்கு போயிட்டு இருக்கிற அந்த சீடியை வாங்கிப்போம். ஓகேவா கைஸ்? டொமேட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளருது பாருங்க கைஸ், பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட் முடிஞ்சிடும். நைட் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இனிய ஆட்டம் ஆரம்பம் கைஸ். இனிய ஆட்டம் ஆரம்பம். ஓகேவா? இனிய ஆட்டம் ஆரம்பம் கைஸ். இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு கேரட் இருக்கு, அந்த கேரட் போட்டுக்கலாம். கைஸ் எல்லாத்தையும் சேர்த்தா எல்லா சீடியும் ஒன்றா சேர்த்தா பெரிய கேரட்டாக கிடைக்குது கைஸ். ஓகே நம்ம இது மாதிரி பெரிய கேரட் ஒன்று செய்யலாம் மேபி. இதுலேயும் சீட் பேக்லாம் இருக்கா? சீட் பேக் நல்லா வாங்கிச்சுக்கோங்க. அப்புறம் நான் அந்த சீடில் இருக்கிற எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே கேஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இந்த கார்டனோட இன்ட்ரோ தான், இந்த கேமோட ரிவ்யூ தான். ஸோ இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா இது க்ரோயிங் லிஸ்ட்லாம் இருக்குது கேஸ். ஓகே ஸோ இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இதனோட எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இந்த தான் கேஸ் க்ரோயோ கார்டனில் பல பேர் தலைவலி ஒன்றுலாம் பெருசாக வந்துடும். அப்புறம் அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு படுவோம் கைஸ் ஒரு கஷ்டம். அப்பா அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலுங்க. அதெல்லாம் கிடைக்காது, விட்டு தள்ளுவோம். அதெல்லாம் 1K கிடச்சிச்சு கைஸ், சூப்பர். ஸோ இப்போ நம்ம பேம்பு சீடு வாங்கலாம். பட் ஒரு பேம்பு சீடே 700. ஸோ பேம்பு வாங்கிடலாமா? எஸ் கைஸ் பேம்பு வாங்குவோம். பேம்பு எப்பட்றா ஒரு ஷூட்லேருந்து எல்லாம் வந்துகிட்டே இருக்குமா இல்லை ஒரே இது தானா பழைய க்ரோயோ கார்டன் மாதிரி? கைஸ் ஏற முடியுது கைஸ் இது மேலே. ஓகே நல்லாயிருக்கு கைஸ், பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் வருது, அந்த வைப்பை கொடுக்குது கொஞ்சோண்டு. பட் ஆனால் இந்த கார்டன் ரொம்ப சின்னதாக இருந்தது, அந்த வைப்பை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ கைஸ் இனிமேல் பெட்டுலாம் வருது, இந்த மாதிரி பெட்டுலாம். ஸோ பெட்டு வேணாலும் நீங்களும் வாங்கிக்குவாங்க. ஸோ 5 மினிட்ஸ் டேயோடைய டைம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை.
இந்த மாதிரி சும்மா பட்டு பட்டுன்னு வளருதுங்க, ஒன்றுமே இல்லை. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போய் வித்துற வேண்டியதான். அவன் நீங்கள் வந்து நார்மலாக விளையாடுறத விட இந்த பேம்புவையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. நீங்கள் நார்மலாக விளையாடுறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்க கூட ஜாலியாக விளையாடுங்க. ஏன்னா ரோப்ளாக்ஸே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது தான், தனியாக விளையாடு ஒன்றுமே இல்லை. நான் தனியாக விளையாட்டு எப்படி இருக்கேன் பாருங்கள், லூஸ் மாதிரி. ஸோ நீங்களாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க. நான் தான் தனியாக விளையாட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது தான் கைஸ். ஸோ நம்மளும் கூடி சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம். 3K கிடச்சிருக்குங்க. நான் என்ன பண்ணுறது, பேம்பு வாங்கிக்கலாம். பேம்பு வாங்கிட்டு கைஸ் கான் இருந்துருக்கு கைஸ், கான் வாங்கிக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, பேம்பு 2 வாங்கியாச்சு. ஸோ அந்த பேம்பு 2த்தையும் போட்டுருவோம். ஒரு தடவை தான் வளரும் போலங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா, எஸ் கைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. ஓகே கைஸ், இங்கே சைடு வந்துடுச்சு, இங்கே ஒன்று வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 4 நமக்கு ஸ்டார்டிங்லேயே 4 கொடுத்துருவாங்க. இங்கே தான் குரோ கார்டன் 2ன்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. கேமை பற்றி ஒன்றுமே தெரியாமல், இது யார் ஓனர், யார் இந்த கேமோட ஓனர் எதுவுமே தெரியாமல் வந்திருக்கேன். அந்த குரோ கார்டன் கேமில் பல குளறுபடிகள் கைஸ், அந்த அவங்க இதுவுள்ளே பிரச்சனை அதெல்லாம் வந்து வெளியே ஜாண்டிலே வெளியே வந்து கேமே நாசமாக போச்சு. ஜாண்டில் இருந்த வரைக்குமே நல்லா இருந்துச்சுங்க. செல்ஃப் போவோம். இந்த வீடியோ சூப்பராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்துருக்கீங்க. இப்போ நம்ம கார்ன் சீட் வாங்க போகிறோம். கார்ன் சீட் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து என்ன வாங்கலாம், ஒரு டொமேட்டோ வாங்குவோமா, ஒரு டொமேட்டோ வாங்கலாம். ஒரு டொமேட்டோ, ஒரு ப்ளூபெரி, இருக்கிற 3 ஃப்ரூட்ஸையும் வாங்கிடலாம். அடுத்து கேரட், இது ஜெயண்ட் கேரட் மேக் பண்ணலாம் கைஸ். ஸோ கேரட் சீட் மட்டும் இப்படி போட வேணாம். ஸோ நம்ம வந்து பனானா சீட், கோகோனட்டு, ஆக்கரன்லாம் இருக்குது. ஓகே, நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க கேமை. ஸோ அதை நம்ம பாராட்டி ஆகணும். இந்த சைடு அப்படியே காலியாக விட்டோம்ல கைஸ், இந்த சைடு இப்போ வளர்ப்போம். இதான் ப்ளீஸ் இப்போது நான் ஹார்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இந்த வீடியோ நான் மியூட்டேஷன் காட்ட முடியல. ஸோ மியூட்டேஷன் வந்து பார்ட் 2ல் காட்டுறேன். மியூட்டேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஃப்ரைடே நைட்டு. அப்படின்னா சாட்டர்டே காலையில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன டைம்னு கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் நிறைய கமெண்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுன்னு போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகும், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்து என்ன கேம் பண்ணலாம்னு சொல்லுவீங்க, அதை வச்சு நான் ஒரு ஐடியாவோட பண்ணுவோம். நீங்களும் நல்ல ஒரு கேம் ஃபீலை பார்த்தா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி தான் நீங்கள் ரோப்ளாக்ஸ் கருப்பு கேம் போட சொன்னீங்க. ஸோ போட்டேன். இந்த மாதிரி சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை, நான் பண்ணுறேங்க, கன்ஃபார்ம் பண்ணுறேன். செல் இன்வென்ட்ரி கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு, கம்மியாக தாங்க கிடைக்கும். ஓகே, சீட்ஸா ரீஸ்டாக் ஆகிடுச்சா இல்லைங்க, இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங்கில் நான் வாங்கிக்கிறேன். இந்த டொமேட்டோ இருக்குது, ஆப்பிள் இருந்துருக்கு. ஸோ ஆப்பிள் சீட் வாங்கியிருக்கோம் நம்ம. அடுத்து பேம் ஆல் தான். ஸோ நம்ம புதுசாக இவ்வளோ சீடு தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ ஆப்பிள் சீட் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு போட்டுறேன். சும்மா அந்த சைடு மட்டுமே போட்டுருந்தா நல்லா இருக்காதுங்க, ஒரு சைடை மட்டுமே பிடிச்சிட்டு. ஓகே, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதோட அந்த ஆப்பிள் ட்ரீ வளர்ந்த உடனே உங்களுக்கு காமிச்சு முடிச்சிடுறாங்க இந்த வீடியோவை. ஸோ அதுதான். ஸோ அந்த இங்கே இது க்ரோத்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் குரோ கார்டன் ஒரிஜினலில் க்ரோத் செம்ம டைம் எடுக்கும். நீங்கள்லாம் வந்து பிரிஸ்மாட்டிக் சீட்லாம் வாங்கினீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டாலே ஒரு 1 டே வாட்ச் ஆகும். ஸ்ப்ரிங்க்லர்லாம் போடலன்னா கன்ஃபார்ம். ஸோ குரோ கார்டன் 2 குரோ கார்டன் 1 விட நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்பிள் ட்ரீ வளைய வைக்கிறதுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன், பட் காமிக்க முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆள் வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் NTG, பாய் கைஸ். ஸோ இந்த ஆப்பிள் ட்ரீ மட்டும் அடுத்த பார்ட்டில் காமிச்சிடுறேன்.